வா ராஜா, வா 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 வா, உட்காரு. இந்த நேரத்துல எங்க எவ்வளவு தூரம்? சும்மா இப்படி பர்மிஷன்லாம் வந்துட்டேன். இப்படி போயிட்டு இருந்தேன். வாசல்ல பிள்ளையார் கோயில் தெரிஞ்சிச்சு. சின்ன பிள்ளையார பார்த்துட்டேன். பெரியவரையும் பார்த்துட்டு பெரிய பிள்ளையார பெரிய பிள்ளையார், சின்ன பிள்ளையார் நல்லா இருக்கு. சின்ன பிள்ளையார் ஞாபகம் வந்தது. மாடியில ஒரு பொம்மை வச்சிருக்கேன், புள்ள படிக்கிற மாதிரி. அது கொஞ்சம் களத்தூர் கண்ணமால் நான் உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கு. அது என் ஞாபகம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். யார் வேணாலும் அவங்க ஞாபகத்தோடு சொல்லலாம். ஏன்னா அந்த பொம்மையை பொதுநலம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. நாம இன்னும் எவ்வளவோ படிக்கணுங்கிறதுக்காக அந்த பொம்மையை ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். அந்த பொம்மையை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு உன் ஞாபகம் தான் வரும். உங்க அப்பா தான் பெரிய தேசியவாதி. நான் எப்போ பரம்பக்குடிக்கு போய் மீட்டிங் போட்டாலும் அவர் தான் ப்ரொசைட் பண்ணுவார். உனக்கு ஞாபகம் இருக்கா? 4 வயசுல உன்னை கூட்டிட்டு வந்து மடியில இங்கே உட்கார வச்சிருப்பார். குழந்தை உன் பேரனடான்னு கேட்பேன், நீ சொல்லுவிய கமலஹாசன் அப்படின்னு. பரவாயில்ல, இப்போ அப்படிதான் பேசுறேன். கற்றது கைமண் அளவுன்னு சொன்னீங்க. கற்றதுன்னதும் எனக்கு என்னுடைய நினைவு வந்தது. நான் அடிக்கடி மேடையெல்லாம் கூட சொல்லியிருக்கேன், 1954க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பிறந்த நடிகர்கள் எல்லாருக்கும் உங்க பாதிப்பு இருக்கும் அப்படின்னு. பல விஷயங்கள்ல உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பல இளம் நடிகர்கள் இருக்கு, அதுல எனக்கும் முக்கியமா இருக்கு. இப்ப எனக்கு பார்க்கும்பொழுது அந்த காலத்துல நீங்க பண்ணிருந்த சில விஷயங்களை பார்க்கும்போது ஒண்ணு வயத்தறிச்சலா இருக்கும் ஃபர்ஸ்ட். ஏன்னா இப்ப 50-60 வீடியோ ஒரு நாளைக்கு பார்க்கணும்னா கூட பாசிபிள். அந்த காலத்துல சினிமா தியேட்டர்ல எப்போ ஒரு வாட்டி எலிஃபென்ட்ஸ் தியேட்டருக்கு போய் பார்த்து நடந்து போய் பார்த்துட்டு வரணும், இல்ல பஸ்ல போகணும், இல்ல கார் எடுத்துட்டு போகணும். அவ்வளவு தூரத்துக்கு போய் பார்த்துட்டு வர வேண்டிய விஷயம். கையளவுல டீடைல்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு? எனக்கு அது போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குங்க. எங்க இருந்து? யாருமே ஒரிஜினல் கிடையாது. நம்ம இப்ப அம்மான்னு சொல்றது கூட சொல்லி கொடுத்துதான் சொல்றோம். உங்களுக்கு எங்க இருந்து வந்திருக்கும்? நான் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்ல முடியாது. நான் சின்ன பிள்ளையிலேருந்து அநேகமா ஆங்கில படம் பார்க்கறது உண்டு. சின்ன பிள்ளையில இந்த ருடால்ஃப் வாலண்டினோ ஆக்ட் பண்ண சைலண்ட் மூவில ஷீக்குன்னு ஒரு படம் ஆக்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் அவர் ஆக்ட் பண்ண டாக்கி பிக்சர். அதுல இருந்து எல்லாரும் படத்தையும் போரிஸ் கர்னால், சார்லஸ் போயர் அவங்க படத்தெல்லாம் பார்த்துட்டு வரேன். அதனால மற்ற நடிப்பை விட நம்ம நடிப்பு தனிப்பட்ட முறையில் இருக்கணும்னு சின்ன பிள்ளையிலேருந்து ட்ரை பண்ணிட்டு வரதுனால ஒருவேளை சக்சஸ் பண்ண முடிஞ்சதோ என்னமோ. முடிஞ்சதோ என்னமோங்கிறத நீங்க பணிவா சொல்றீங்க. முடிஞ்சிருக்கு. இப்ப அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தேர்ந்தெடுத்தீங்க நீங்க? எந்த சிலது இப்ப வந்து நடைன்னு உங்களுக்கு இப்ப நாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி குலிங்க நடந்தோம்னா, சிவாஜி மாதிரி நடக்கிறீங்க, ஒழுங்கா நடங்க சார், உங்களுக்கு என்ன ஸ்டைல் இல்லையா அப்படின்றாங்க. கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு 10 நட நடந்துட்டீங்க, திருவிளையாடல ஒரு மாதிரி நடந்துட்டீங்க, இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிட்டீங்க, புருவத்தை கொஞ்சம் அப்படி தூக்கினா உங்களை மாதிரி இருக்குன்றாங்க. இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. பட் இதெல்லாம் நீங்க ஒவ்வொன்னா நீங்க எங்க இருந்து பிடிச்சீங்கும்போது, இப்ப சார்ல்ஸ் பாயர்னா சார்ல்ஸ் பாயர்ட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு பிடிச்சீங்களா? அப்படி நின்று அப்படி கையை நீட்டுறது பார்த்தா எனக்கு ஷேக்ஸ்பியரின் நாடகங்கள் ஞாபகம் வருது. இதெல்லாம் ட்ரை பண்றதுதான் ராஜா. இதை ட்ரை பண்ணி நாமளே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான். இது மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து வரதில்லை. நடிப்புங்கிறது ஓரளவுக்கு கல்லூரி வைக்கலாம், சொல்லி கொடுக்கலாம். பட் நம்மகிட்ட இருந்து வர்றது இருக்கு, நம்மளுடைய அடி வயிற்றுலேருந்து வர எக்ஸ்பிரஷன்ஸ், அதெல்லாம் நம்மளா தானா கொடுக்கறது தானே ஒழிய யாரும் சொல்லி கொடுத்து வரதில்லை. என்ன கேரக்டர் நாம போடுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தக்கபடி ஆக்ட் பண்ணிட்டா போதும். லைக் தட். உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட். அங்க செட்ல பல பேர் முக்கிட்டு இருக்காங்க, அதை நானும் பாக்குறேன், நான் உள்பட. அது நீங்க எப்படிங்கிறீங்க, அவங்க அது முதல்ல இருந்து தாளம் போட்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ள சாயங்காலம் பேக்கப் ஆயிடும். இன்னும் சில பேர் கூட சொன்னாங்க, சிவாஜி சாருக்கு டாக்டரேட் கொடுக்கணும், அந்த அளவுக்கு சாதனை பண்ணிருக்காருன்னு. நான் சொல்றேன், அவருக்கு கொடுக்க வேணாம், சிவாஜி சாரை பத்தி தீசிஸ் எழுதுறவங்களுக்கு டாக்டரேட் கொடுங்க, ஏன்னா அந்த அளவுக்கு செஞ்சிருக்காருன்னு. கமல் ராஜா, நீ இவ்வளவு தூரம் என்னை பத்தி ரொம்ப புகழ்ந்தே பேசினேன். நீ புகழ்வதற்காக பிறந்தையோ இல்லை எனக்கு முன்னால் ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக சொன்னியோ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நடிகர்களுக்கு வாழ்த்து தான் எப்பவும் முக்கியமான சமாச்சாரம். யாராவது ஒருத்தர் வாழ்த்துனாங்கன்னா, இது போல் நீங்கள் செய்யறது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கேட்கறதுக்காக தான், அதெல்லாம் கேட்டு தான் பண்ணேன். இன்னும் உயிரோடு இருக்கிறேன். எனக்கு ஒரு டானிக் மாதிரி அது. கலைஞர்களை புகழ்ந்தாவே அதை வெவ்வேறு நீங்கள் வளருங்கிறதுக்கு ஒரு ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு உரம் போட்ட மாதிரி. அது பெரியவாளாக இருந்தாலும் சரி, சின்னவாளாக இருந்தாலும் சரி. நீ என்னை இவ்வளோ தூரம் பாராட்டினியே, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேன்? பொன்னல்ல பொருளல்ல புவியாளும் மன்னதரும் என்னவனா மரியாதை எதுவும் அல்ல. மின்னி வரும் மைக்கவியின் மெய்யழகை காண்போர்தம் கண்ணில் வரும் ஒரு துளியே கவிஞனுக்கு கோடின்னு சொன்னான் கவிஞர் கண்ணதாசன். கோடி கோடியா கொட்டு கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஒரு கலைஞனுடைய கலையை பார்த்தது நல்லா இருக்குன்னு ஒரு சொட்டு கண்ணீர் விட, யார் கண்ணீர் விடுறானோ அந்த ஒரு சொட்டு கண்ணீர் தான் 1 கோடி கொடுத்த மாதிரின்னு சொன்னான். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு 1 கோடி கொடுத்தா நினைச்சுக்கிறேன்ப்பா. ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட இருந்து பல கோடி சம்பாதிச்சிருக்கேங்கிற சந்தோஷத்துல உங்க சந்தோஷத்தை உணர முடியுது என்னால. இப்ப இந்த உத்தம புத்திரன் எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன், இன்னைக்கு நாங்க ஆடுற மாதிரி இருக்காது, அந்த அவ்வளவு மாடர்னா இருக்காது.
இந்த யாரடி நீ மோனி அவன் அந்த நார்த் இந்தியன் ஆர்டிஸ்ட் கூட யாரோ ஆமா ஹெலன். ஆமா 2 நாள் டே அண்ட் நைட் எடுத்தோம் அது. அப்படியா? அது எப்படி அது ரொம்ப மாடர்னா இருந்தது. அதாவது இன்னைக்கு நாங்கள்லாம் அப்படின்னு இதுவா வந்து நின்றுட்டு டிஸ்கோ டான்ஸ் ஆடுறோமே அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. இந்த கை தட்டுற விதம் அப்படி அப்படி தட்டு ஹீராலால் அவர் அந்த பெருமை ஹீராலாலுக்குள்ள போகணும். அவ்வளவு அருமையான டான்ஸ் இருந்தாரு. தேங்க்யூ. ஏன் தெரியுமா, இது வந்து அது ஒன்ஸ் அகைன் உண்மையான ஒரு ரசிகர் வெளியே வந்துட்டாரு. அது நான் அன்னைக்கு கஷ்டப்பட்டேன்னு சொல்லாம ஹீராலாலுக்கு கொடுக்குறீங்க பாருங்க, அது பல பேருக்கு வராது. அது உங்களுக்கு இருக்கிற பலம், உங்களுக்கு இருக்கிற கையில இருக்கிற தெம்புனால நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியது தைரியமா உங்களால கொடுக்க முடியுது. என்னுடைய வாழ்க்கை பற்றி தான் உங்களுக்கு தெரியும், மறுபடியும் நான் சொல்ல வேண்டியதில்லை. அது ஒரு திறந்த புத்தகம். எனக்குன்னு ஒரு வீடு, எனக்குன்னு குடும்பம்னு நான் நினைக்கிறது இல்லை. இந்த நாடு தான் என்னுடைய வீடுன்னு நினைப்பேன். இந்த நாட்டில் இருக்கிற கோடான கோடி ஏழை எளிய மக்களையெல்லாம் என்னுடைய குழந்தைகளாக நினைப்பேன். நான் தங்கி இருக்கிற வீட்டை பற்றி கேட்கணும்னா ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு நல்ல கணவன், என் பொஞ்சாதி கேளுங்க. நான் ஒரு நல்ல தகப்பன், என்ன பிரபுவை கேளுங்க. எல்லாத்த விட நானே சொல்லிக்கிறேன், இந்த பாரத நாட்டினுடைய ஒரு சிறந்த குடிமகன், அந்த அளவுக்கு தான் சொல்லிவிட்டு. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், நல்லதொரு குடும்பம்.